சென்னையில திருவல்லிக்கேணி பகுதி தேவராஜ முதலி தெரு ரேணுகா பரமேஸ்வரர் இந்த தெருவுல ரேணுகா பரமேஸ்வரர் கோவில். இந்த ஊருடைய கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக இந்த கோவில் சுவாமிக்கு மக்களுக்கு அருள்பாலிப்பு. இந்த கோவிலுடைய புஷ்பாபிஷேகம் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்காங்க. அந்த வேலையாளர்கள் நடந்துச்சு. அதனுடைய ஒரு கட்டமாக நாம நிக்கிற இடத்துல அதுக்கான ஒரு அலங்கார மலை ஏற்பாடு பண்றதுக்காக இந்த கோவிலுக்காக இந்த கோவில் இந்து சமய கட்டுப்பாட்டு அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்துதான் இதை முடிவு அலங்கார என்ன வேலையை அதுக்கான வேலையை பண்ணிட்டு இந்த வேலை இன்னைக்கு பாதி வேலை எல்லாம் மக்கள் கிளம்பி போறாங்க. வேலை செஞ்சவங்க கிளம்பி போயாச்சு. இந்த பகுதிக்கு சம்பந்தமே இல்லாத சில வேணும்னே இந்த பிரச்சனைய மத ரீதியான ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக திட்டமிட்டு மதக்கலவரத்துக்காக இந்த பகுதி மக்களுக்கு இந்த பகுதிக்கு சம்பந்தம் இல்லாத சில பேர் இங்க வந்து நேரடியா எதுவும் கேட்கல. எப்படி அவனே அரிசி எல்லாத்தையும் அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம கிட்ட. அதுக்கு பிறகு இந்த பகுதி தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் இங்க வியாபாரிகள் இவங்கெல்லாம் நம்ம கிட்ட இந்து மணிக்கு இங்க இருக்கக்கூடிய பிஜேபி மக்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்றாங்க. அவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஓடி போயிடலாம். யாரு இதை பண்ணாலும் அவங்க கிளம்பி நீங்க பாக்கலாம். ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய பலகை இதெல்லாம் போட்டு உடைச்சிருக்கிறத பாக்க இது நடந்தது. ஏதாவது காவல்துறை வந்து நாம காவல்துறை வந்து கேட்கிறோம், சார் இது மாதிரி பண்ணிருக்காங்க. இல்ல நாளைக்கு 2 மணிக்கு வாங்க பேச்சுவார்த்தை. நாம என்ன கேட்கிறோம், இந்த மாதிரி ஒரு போர்க்கட்டத்துக்கு எதிர்த்து இருந்தா சட்ட நிவாரணம் சட்டப்படி அவங்க போய் புகார் கொடுக்கலாம், காவல்துறையில கொடுக்கலாம், கார்பரேஷன்ல கொடுக்கலாம். எதையும் பண்ணாம நேரடியா கை வைக்கிற அளவுக்கு அவங்க முஸ்லீம்கள் இந்த பகுதியில சம்பந்தம் இல்லாத முஸ்லீம்கள் அவங்க வந்து பண்ணிருக்காங்க. இத யாரு பண்ணாங்கிறது புரிஞ்சு நம்ம கிட்ட இருக்கு. அவங்க மேல சட்ட ரீதியா நடவடிக்கை பேச்சுவார்த்தை எல்லாம் அதுக்கு பிறகு நிச்சயம் பேச்சுவார்த்தைக்கு வருவோம், பேசுவோம். நாமெல்லாம் லா அபைடிங் சிட்டிசன். காவல்துறையில இருக்கக்கூடிய சில அதிகாரிகளை போல சட்டத்தை மதிக்காதவங்க நாம இல்ல. ஆனா இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பா அவன் உடைச்சிருக்கான். அதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு. இது வரைக்கும் காவல்துறை எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கல. இங்க வந்து பிரச்சனையை சரி பண்ணணுங்கிறதா எங்களுடைய நோக்கமும் கூட. ஆனா இதை வெளியிருந்து வந்து பண்றாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல. நாம இந்த பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து போய் இன்னைக்கு புகார் கொடுக்க போறாங்க. உடனடியா புகாருக்கான தயாரிப்பு இதெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. போய் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் நாம கேட்கிறோம். நாளைக்கு 2 மணிக்கு இது கார்பரேஷன்ல பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும், அதுல கட்சி வேறுபாடு இல்லாம எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் இந்த பூஜையில இந்த அலங்கார வளைவு கட்டுறதுல தயாரா இருக்காங்க. கூட இருந்து உதவி பண்றாங்க. அதனால இதையும் மீறி பண்றாங்கன்னு சொன்னா முஸ்லிம்கள் 4 பேர் நினைச்சா சட்டத்தை தீர்ப்பளிக்க முடியுங்கிற நிலை இப்ப இந்த பகுதியில இருக்கு. இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி நம்முடைய மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அந்த தொகுதியில இந்த மாதிரி நடந்திருக்கு. காவல்துறை உடனடியா நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய இந்துக்களுடைய எதிர்பார்ப்பு. இந்து சமய அதாவது இந்து சமய அறநிலையத்துறை உடனடியா இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க புகார். ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கோவிலுடைய அலங்கார வளைவு அவங்க பூஜை போட்டு அவங்க துவக்கி வச்ச விஷயம். அது அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும், புகார் கொடுத்திருக்கணும். ஆனா இது வரைக்கும் எந்த புகாரும் அவர்கள் கொடுத்ததாக நமக்கு தெரியல. இந்த இடத்துல ஸ்பாட்ல இது வரைக்கும் வந்து நிக்கல. அதனால அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க இந்து சமய அறநிலையத்துறைகளும் ஒன்றும் பெரிய கோவில் பாதுகாக்கணும், கோவிலை வந்து பத்திரமா வச்சுக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் நம்ம பல கோவில்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் உடனே வரலைங்கிறது அது ஒரு குற்றச்சாட்டு. அதிகாரிகள் இதை பத்தி கவலையே இது வரைக்கும் அந்த இடத்துக்கு ஸ்பாட்ல விசிட்டும் பண்ணல. அதனால வரமாட்டாங்கிற நம்பிக்கை நமக்கு தெரியும். ஏன்னா அதிகாரிகள் எவ்வளவு வேகமா வேலை செய்வாங்க. இந்து சமய அறநிலையத்துறை அதுவும் கோவில் அடிக்கிறாங்கன்னாவே பணத்தை வாங்கிட்டு போகக்கூடியவங்க இதுக்கு வந்து நிற்பாங்களாங்கிறது கேள்வி.